வணக்கம். இந்த அமைப்பு ஒரு சதுரம். நம்ம எல்லாருக்குமே சதுரங்கிறது எளிமையாக தெரியும். 4 பக்க அளவுகளும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மூடிய வடிவம்தான் சதுரமாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த சதுரம் பெரிய வகுப்புகளில் சாய் சதுரம் அப்படிங்கிற ஒன்று படிக்க இருக்கிறீங்க. அப்போ அந்த சதுரத்திற்கும் சாய் சதுரத்திற்கும் ஏதேனும் ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு இப்போலேருந்தே பழகிக்கிடணும். இதில் இந்த சதுரத்தில் பக்கங்கள் 4 சமமாக இருக்கிற மாதிரி சாய் சதுரத்துலேயும் பக்கங்கள் சமமாக இருக்கும். ஆனால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோணமும் இங்கே 90 டிகிரியில் அமையும். அதுதான் இதனுடைய சிறப்பு பண்பு. அப்போ சதுரத்தில் 4 பக்க அளவுகளும் சமம், உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோணம் 90 டிகிரி செங்கோணம் அப்படிங்கிற அளவில் இருந்தால் அது சதுரங்கிறத முடிவு பண்ணிக்கிறேங்க. இதில் 4 பக்கங்கள் இருக்கிறதுனால 4 பக்கத்தையும் தொடர்ச்சியாக கூட்டும்போது 4 பெருக்கல் எஸ். இந்த எஸ்ஸுங்கிறது அடுத்தடுத்த வகுப்புகளில் ஏ அப்படிங்கிற எழுத்தால் குறிக்கப்படும். அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறணும். 4 பெருக்கல் எஸ் அப்படிங்கிறது சதுரத்தினுடைய சுற்றளவு. அதை 4 பெருக்கல் ஏன்னு எழுதலாம், 4 பெருக்கல் எஸ் அப்படிங்கிற அமைப்புலையும் எழுதலாம். இதே இது பரப்பளவு கேட்டிருக்காங்கன்னா இது ரெண்டையும் பெருக்கணும். பக்கம் பெருக்கல் பக்கம். ரொம்ப எளிமையான ஒரு சூத்திர அமைப்பு, எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய கணக்குகள். ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட அளவு எஸ் = 5 சென்டிமீட்டர். சதுரத்தின் சுற்றளவுக்கு 4 பெருக்கல் எஸ். அப்போ 4 பெருக்கல் 5 4×5 20 சென்டிமீட்டர் அப்படின்னு